அந்த அண்ணனுடைய அன்பு பாசம் அதான். இப்ப தேவஸ்தானத்துல கூட போய் பாக்கிறதுக்கு ஆளுங்க இல்ல, கேப்டனை பார்க்க வராங்க. இந்த எலெக்ஷன் கண்டிப்பா எங்க தலைவருக்கு கண்டிப்பா அந்த பட்டம் கண்டிப்பா கொடுக்கணும் அவரோடது. பத்தி நம்ம நல்லா தெரியும். அவரு செய்யற செயலும் சரி, நடிக்கிற நடிப்பும் சரி, ஜனங்கள் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. நல்லதும் செய்யறாரு, எல்லாரும் நல்ல மாதிரி வாழ வச்சிருக்கிறாரு. அதுக்குதான் இவ்வளவு தூரம் ஜனங்க வந்து ஒன்னா சேர்ந்து வரும். இன்னும் ஒரு மாசம் ஆகும். அந்த அண்ணனுடைய அன்பு பாசம் அதான். அவர் அன்பு பாசம் அதுதான் ஜனங்க தேடி வர்றாங்க. பெங்களூர்ல வந்து பெங்களூர் அண்ணா பாக்கல, பெங்களூர்ல வந்து. ஆமா, அவரு இங்க வர முடியல, சரி வந்து பார்த்து போலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வணக்கம். நாங்க கேப்டனுடைய இதுக்கு வந்திருக்கோம் சமாதியாண்ட. ஆனா 40-50 நாள் ஆகுது, இன்னமும் ஜனம் வந்துட்டே இருக்காங்க. ஒரு திருப்பதியில தேவஸ்தானத்துல கூட போய் பாக்கிறதுக்கு ஆளுங்க இல்ல, கேப்டனை பார்க்க வராங்க. இந்த எலெக்ஷன்லயாவது முன்னதான் எல்லாரையும் ஆண்டவர் பண்ணாங்க, இந்த எலெக்ஷன்லயாவது அவங்க அந்நியார ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா மக்களும் உதவி பண்ணா சந்தோஷமா இருக்கும். விஜய் கட்சி ஆரம்பிக்கிறான், அது இதுன்றாங்க, அதெல்லாம் இல்ல. கேப்டனுக்கு வாரிசு யாருன்னா பிரபாகரன் வண்டி தான். அந்நியார் எங்களுக்கு சிஎம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கு எங்களுக்கு பிரபாகரன் வண்டி தான். அதே மாதிரி சங்கத்துல எவ்வளவு சின்ன சங்கத்துல அவ்வளவு கடன் பிரச்சனையே எல்லாத்தையுமே கேப்டன் உழைச்சாரு. அவருக்கு அந்த இடத்துல பேரு வைக்கிறதுக்கு அவங்க முத்தமா குத்தா ஆகணும், இல்லன்னு சொல்லவே கூடாது. கருப்பு எம்ஜிஆர்னு பேரை வச்சு கேப்டனுக்கு அந்த இடத்துல சங்கத்துக்கு அந்த பேரை தான் வைக்கணும். எல்லா பொதுமக்களையும் நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். சிஎம் எல்லாம் மன்னிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் யாரும் இது மாதிரி கோயில் திருவிழா மாதிரி பண்ணல, செருப்பை கைட்டு வச்சுட்டு அவரு போய் பாக்குறாங்க. பூ போறதுனுமோ அவருக்கு கற்பனை கொடுத்துனுமோ இருக்கிறாங்க. இந்த வாட்டி ஏமாத்திட்டாங்க மக்களுங்கெல்லாம். இந்த வாட்டி கேப்டன் பிரபாகரனுக்கோசம் அவங்க 31 குத்து ஓட்டு போடும். நான் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா பிள்ளையானத்து கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். கண்டிப்பா எங்க தலைவருக்கு கண்டிப்பா அந்த பட்டம் கண்டிப்பா கொடுக்கணும் அவரோடது. அவருக்கு வந்தா அது நல்லா இருக்கும். அந்த பட்டம் விஷால் அது கண்டிப்பா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் எவ்வளவோ நிறைய செஞ்சிருக்காரு எங்களை மாதிரி ஆளுகளுக்கு, ஏழை எளியப்பட்டவங்களுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு. அது யாருக்கும் கண்ணுக்கு தெரியல. ஆனா இப்ப அவர் இல்லாதப்பதான் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுது. அவரோட வாழ்க்கையில எல்லா இதுவும் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா இதுவும் கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவாரு. அவரோட ஆன்மா நல்ல முறையில சாந்தி அடையணும். அங்க 2 தம்பிகளையும் நல்லபடியா எங்களுக்கு இதே மாதிரி புதிய பிரபாகரனா எங்களுக்கு கொடுக்கணும்.